ஓரளவுக்கு ஃபைட்டாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இதனாலதான் இவங்க வந்து நான் வரலன்னு சொல்லியிருந்தாங்களா? வந்தா நம்ம செம்ம உதவாக மாட்டோம் இந்தியாட்ட இருந்து. என்ன அடி அடிக்கிறாரு இஷான் கிஷன், எப்பா வேற லெவல் பேட்டிங். அதனால நான் சொல்றேன், அந்த நாக்லயே நான் ஒரு டைத்துல பாகிஸ்தான் இஷான் கிஷன் அடிச்ச ஸ்கோரையே அடிக்க மாட்டாங்க மாதிரி இருந்தது. இவர் ஒரு பாவலாங்க, இவர் சும்மா வந்து நின்று இப்படி போடுறாரே தவிர எல்லாமே ஒரு பிரெயின் ஒரு வாஷ் மாதிரி ஒரு பாவலா. Babar is more ODI and test player, but doubt கிடையாது. He's not cut out for T20s form. BBL ல கூட கொஞ்சம் அசிங்கப்பட்டாரு. No longer a rivalry, Pratham. Let's be honest. India Pakistan. Please, தயவு செய்து ஒரு rivalry லாம் சொல்லாதீங்க. Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி, மற்றும் எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். நம்ம ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா ஒரு ஃபைட்ஸ்ல இருக்கோம். பிரேத்தம், இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்னோட கருத்தை சொல்லிடுறேன். நான் நிச்சயமா எதிர்பார்க்கலங்க. ஓரளவுக்கு ஃபைட்டாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இதனாலதான் இவங்க வந்து நான் வரலன்னு சொல்லியிருந்தாங்களா? வந்தா நம்ம செம்ம உதவாக மாட்டோம் இந்தியாட்ட இருந்து. இப்படியே ஏதாவது ஓபி அடிச்சு இங்க மேட்ச் வராம போயிடலான்னு யோசிச்சாங்கன்னு தோணுது. பிரேத்தம், நான் ஆனஸ்டா சொல்றேன் என்னோட கருத்து. முதல் 10 ஓவர் இந்தியா பேட்டிங் ஆடும்போதே மேட்ச் ஓவர். நீங்க என்ன நினைச்சீங்க? நானும் ஃபர்ஸ்ட் பத்ரி, நம்ம ப்ரீவியூல பேசணும், நீங்க நான் பாலா பேசின போது நான் சொன்னேன் இந்தியா ஜெயிப்பாங்க. நான் கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நான் நினைச்சேன் பத்ரி. இந்த மாதிரி ஒரு அந்த ராஜா வந்து ரஜினிகாந்த் சொல்லுவோம், ஒரு 2 ஸ்கூல் பசங்க என்னோட சண்டை போட வந்திருக்கீங்கடா, அந்த மாதிரி இருந்தது சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவங்களுக்கு நல்ல சான்ஸ். அபிஷேக் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் சார்ட்ஸ். ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்டில் அன்வெல். ஒரு சான்ஸ் கிடைச்சது. அடுத்த 7 ஓவர் இஷான் கிஷன் ஒரு டிஸ்பிளே பண்ணது வாஸ் அமேசிங். அங்க கேம் வாஸ் ஓவர் தேர், அதுல டவுட்டே கிடையாது. யா, அப்கோர்ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க ஏதோ ஒரு சின்ன ஈஸியா இருக்காது பத்ரி, கொஞ்சம் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க. பட் அது டெஃபினட்டா நடக்கல. யா, இஷான் கிஷன் பிரேத்தம் பத்தி பேசியே ஆகணும். ஒரிஜினலி ஸ்குவாட்ல இல்லாத ஒரு பிளேயர் நடுவுல வந்ததுக்கு அப்புறமா நியூசிலாந்து சீரீஸ்ல இன்க்ளூட் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் தான் ஒரிஜினல் ஓப்பனர். பட் அந்த நியூசிலாந்து சீரீஸ்லயே செம்ம ஃபார்ம் காமிச்சார் இஷான் கிஷன். நாக்கு பிஆர். ஐ திங்க் இந்த ஒரு என்ன விக்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டா ஹோல்ட் ஆகுது, டர்ன் ஆகுது. ஆக்சுவலி கிரவுண்டு பெருசு, ஒரு சைடு 86 மீட்டர்ஸ். என்ன அடி அடிக்கிறார் இஷான் கிஷன், எப்பா வேற லெவல் பேட்டிங். அதனால நான் சொல்றேன், he was one or not even 1, 2, 3 cuts above the rest of the batsmen. அந்த நாக்லயே நான் ஒரு டைத்துல பாகிஸ்தான் இஷான் கிஷன் அடிச்ச ஸ்கோரையே அடிக்க மாட்டாங்க மாதிரி இருந்தது. பட் இல்ல, ஐ திங்க் the knock was superlative skill. லிட்டரலி வந்து அவர் கவலையே படலைங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் போச்சு. 2வது ஓவர்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் ஹி காட் அவுட் இந்த 9th ஓவர். இன்னும் 2-3 ஓவர் இருந்தாருன்னா டெஃபினட்டா 200, 220 வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கோர். ஐ திங்க் இஷான் ஹி ஷோட் என்னன்னு தெரியல, அந்த டொமஸ்டிக் ரன்ஸ் அடிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஹி ஷோட் ஹி வாஸ் பேட்டிங் ஆன் a different wicket பத்ரி. மத்தவங்களாம் ஆடும்போது கொஞ்சம் விக்கெட் நின்று வந்த மாதிரி இருந்தது. இவர் ஆடும்போது வேற விக்கெட் மாதிரி இருந்தது சீரியஸா. ஏன்னா அந்த எண்ட்ல திலக் வர்மா ஒண்ணுமே பண்ணல. 12 பால்ல 8 ரன்னோ நம்ம அடிச்சிருந்தாரு இஷான் கிஷன் ஆடும்போது. சோ இஷான் ஐ திங்க் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் ஆஃப் த கேம், அதுல டவுட்டே கிடையாது. அன்பிலீவபிள். யா, கமிங் டு ஆக்சுவலி பாகிஸ்தான் போலிங் பிரேதம், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்தியாவுக்குலாம் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட முடியாதா, நம்ம 4 ஸ்பின்னர் வச்சு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு டூ திங்ஸ் இது இருக்கு. இந்தியா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வெதர் when they are playing test cricket, probably I don't know how good they are playing against the spin, but T20 team அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அவங்க ability to play spin clean-ஆ காமிச்சாங்க. இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் நம்ம கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிரேதம், நான் வீடியோலயே சொன்னேன், இவர் ஒரு பாவலாங்க, இவர் சும்மா வந்து நின்று இப்படி போடுறாரே தவிர எல்லாமே ஒரு பிரெயின் ஒரு வாஷ் மாதிரி ஒரு பாவலா. அண்ட் அவங்க பண்ண கேப்டன்சியும், எப்பா சல்மான் அகா, ஷதாப் கான 2 லெஃப்ட் ஹேண்டர் போட்டு எடுத்துட்டு வர்றாரு. ஐயா, அந்த ஃபாஸ்டிஷ் போலர் இஷான் கிஷன் அடிக்கும் போது போட்டே இருக்காரு. இவர் அந்த உஸ்மான் தரீக்கை எடுத்துட்டே வரல. 11 ஓவர் மட்டும் இவங்க பொழந்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே மூளை ஒரு மாதிரி கோயம்பிட்டு போயிருந்தது. ஒரு பக்கம் எஸ் இவங்க போர் கிரிக்கெட் ஆடுறாங்க, பட் கேப்டன்சி வாஸ் ஸ்கூல் பாய் லெவல். பிரியத்தம், இதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும்.
அண்ட் எஸ்பெஷலி அந்த கடைசி ஓவர் அஃப்ரிதி கொடுத்தது 159ல இருந்து 175 போனது அந்த 16 ரன் வந்ததுதான். சோ அது ஒரு இது. பட் நான் உங்களோட கம்ப்ளீட்டா அக்ரி பண்ண மாட்டேன் பத்ரி. ஏன்னா 8 ஓவர்ஸ்ல 88 இந்தியா. அடுத்த 12 ஓவர்ல வந்து அந்த ஸ்பின் அந்த கடைசி ஓவர் அஃப்ரிதி விட்டுருங்க, 11 ஓவர்ஸ்ல 70 தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க அண்ட் பால் நின்று வந்தது. அண்ட் ஐ ஸ்டில் மெயின்டைன் இந்தியா வந்து கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆச்சு வந்ததுன்னா இஷான் கிஷனோ அபிஷேக் மாதிரி ஒரு பிளேயர் அடிச்சதா உண்டு. ஏன்னா திலக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு, டசன்ட் ஹேவ் கெட் அவுட் ஆஃப் ஜெயில் ஷாட். சூர்யா ஓரளவுக்கு இன்னிங்ஸ் இது பண்ணாரு. அகைன் தூபே பாவம் ரொம்ப அவர் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர். அவரோட 26 of 17 பால்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்தாரு. ஏன்னா திலக் வர்மா அவுட் ஆனாரு, ஹர்திக் அவுட் ஆன போது கொஞ்சம் ஸ்டால் ஆச்சு இன்னிங்ஸ். துபே வாஸ் வெரி குட், அதை நம்ம மறக்க கூடாது. ஐ ஸ்டில் ஃபீல் பாகிஸ்தான் போல்ட் வெல். அந்த 18 ஓவர் ஸ்பின் நல்லா தான் போட்டாங்க அண்ட் இந்தியா ரியலி டிடன்ட் கெட் அவே ஃப்ரம் தெம். ஆனா அவங்க அப்ரோச் டு தட் 175 வாஸ் அப்சல்யூட்லி டெரிபிள். அதை நம்ம பேசியே ஆகணும். அந்த 175 என்ன ஒரு பிளான், எப்படி எடுத்துட்டு போலாம், ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து சுத்த ஆரம்பிச்சாங்க கண்ண மூடின்னு. கரெக்ட், அது கரெக்ட். எஸ், ரெண்டு விஷயம் இங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம், இந்தியாவோட பேட்டிங் நீங்க கரெக்டா நீங்க சொல்லி எடுத்துட்டு வந்தீங்க அந்த ஒரு பாயிண்ட். 11 ஓவர்ல ஆக்சுவலி 70 ரன் தான் அடிச்சாங்க அப்படின்னு. பட் நான் என்ன நினைச்சேன்னா இந்தியா ப்ராபப்ளி பர்சன்டேஜ் கிரிக்கெட் ஆடலாம். 170 இங்க வின்னிங் ஸ்கோர் பிரீத்தம். ஆக்சுவலி 171 இஸ் a வின்னிங் ஸ்கோர். ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இஸ் ஆக்சுவலி 145 150 தான் இந்த கிரவுண்ட்ல. ஸோ தே வாண்டட் டு கெட் டு வின்னிங் ஸ்கோர் 170+. ஸோ அதுக்கு கொஞ்சம் காஷியஸா ஆடினாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் இந்தியாவுக்கு. எஸ், மறுபக்கம் மேபி நம்ம சொல்லலாம் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் தி போல் டீசென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். பட் பேட்டிங் அப்சல்யூட்லி க்ளூலெஸ் பிரியதம், அப்சல்யூட்லி க்ளூலெஸ். சாரி டு சே, அவங்க வந்து விளாடின விதம் நீங்க வச்சு 175 ரன் நீங்க அடிக்கணும் பிரேமதாசால அப்படின்னா அது மிச்ச கிரவுண்ட்லாம் 200 210. 210 நீங்க எப்படி 15 ஓவர்லாம் அடிக்க முடியாது. 18 ஓவர் 19 ஓவர் 20 ஓவர் இழுத்து பிடிச்சி க்ளோஸா போய் தான் நீங்க ஜெயிக்க முடியும். முதல்லயே பும்ரா 2 விக்கெட் எடுத்து அந்த இடத்துலயே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வருண் வரும்போது லிட்டரலி மேட்ச் வாஸ் ஓவர். ஸோ எஸ், டெஃபினட்டா அவங்களோட பேட்டிங் ரொம்ப போர் தான் சொல்லி ஆகும். அப்சல்யூட்லி, அதான் ஒரு பிளான் இல்லாம வந்தாங்க. 13 for 3 ஒரு 4 அடிச்சு அடுத்த பால் திரும்ப பும்ரா தூக்கி அடிக்க போய் ஷார்ட் மிட் விக்கெட் கூட கிளியர் ஆகல. ஸோ ஒரு டெஃபினட்டா ஒரு பிளானே தெரியல அவங்க பேட்டிங்ல. அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து இது 175 நம்மளால அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு வந்தாங்களா என்னன்னு தெரியல. டெஃபினட்டா அந்த அபிலிட்டி ஒரு இன்னிங்ஸ் பிளானிங் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. பிரீத்தம் உங்களுக்கு பாபர் அசம் ரொம்ப பிடிக்கும். நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. அப்கோர்ஸ் நீங்க கால்ஃப் கிளப்லயும் அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணீங்க, அவர் கால்ஃப் ஆட வந்த போது சென்னையில. பட் பிரீத்தம் அவரை வந்து நிறைய விஷயம் T20 கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தா பிபிஎல்ல அவரை கொஞ்சம் லிட்டரலி கொஞ்சம் அசிங்கப்படுத்துறாங்க. ஸ்ட்ரைக்கே கொடுக்காம ஸ்டீவ் ஸ்மித் நீ போ, நீ அடிக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்தது. Is this T20 career? I don't know where it is going. I think literally kind of is it over for Babar Azam? இதுக்கு மேல அவர் விளையாடுவாரா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேல பெரிய பெரிய குற்றச்சாட்டு இருக்கு பிரீத்தம். சுத்தமா அடிக்கவே மாட்டாரு. Once again failure over failure and his strike rate is constantly dipping. It is costing the team. Babar is more ODI and test player, அதுல டவுட் கிடையாது. he's not cut out for T20s. பாவம் BBL ல கூட கொஞ்சம் அசிங்கப்பட்டாரு. பட் பாகிஸ்தான் ஒரு பர்சிஸ்ட் பண்றாங்க. நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா 6 months ஒரு T20 டீம்ல கிடையாது. அவரும் ரிஸ்வான் 2 பேரும் அமுச்சு விட்டாங்க. திரும்ப என்னமோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தான்ல என்ன அவ்வளோ பேட்டிங்க்கு கஷ்டமா பஞ்சமான்னு எனக்கு தெரியல. அதே பாபர் அசம் திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாபர் அசம் ODI எஸ், டெஸ்ட் ஹீஸ் தேர், பட் T20 டெஃபினெட்லி ஹீஸ் ஸ்ட்ரகிளிங். அதுல டவுட்டே கிடையாது. இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு சேஃப் டு சே தட் இந்தியா ஹேஸ் மேட் இட். ஐ திங்க் சூப்பர் 8 போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சேஃபா சொல்லலாம் டீம் இந்தியா. பட் மறுபக்கம் பிஆர் ஒரு அவுட் சைட் சான்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏக்கு இருக்கா? ஏன்னா பாகிஸ்தான் ஒரு கால் நமீபியாக்கு எதிராக தோத்தாங்கன்னா யூஎஸ்ஏ மைட் கெட் அ சான்ஸ். பிகாஸ் 0.7 அவங்களோட ரன் ரேட், ஒரு வெரி வெரி டீசென்ட் ஹெல்த்தி ரன் ரேட்ல யூஎஸ்ஏ உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. இப்போ நமீபியா எப்படியா ஜெயிச்சிருக்கப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக, அவங்க போடலாம் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப அவுட் சைட் சான்ஸ், 1% சான்ஸ். பிகாஸ் ஐ திங்க் நமீபியா bowling decent, ஆனா they cannot compete with Pakistan's இது bowling. அவங்க பேட்டிங் அவ்வளவு கிடையாது நமீபியாக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ பாகிஸ்தான் இந்த மேட்ச் தோத்தாலும் உள்ள வந்துருவாங்க. பட் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு விரும்புற மாதிரி நம்ம வியூவர்ஸுக்கு உங்க ஒப்பீனியன் நான் கேட்கணுன்றது, இந்த கேம் வெறும் ஸ்பின்னர்ஸ் கேம் டு பிளே வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா எல்லாம் பெரிய பவுண்டரிஸ், 85 meters, 86 meters, 78 meters. அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு 6க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இந்தியன் கிரவுண்ட்ஸ்லயும் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசாக்கினா சூப்பர்வா இருக்கும். ஏன்னா இல்லாட்டி இந்தியால வந்து இந்த IPL-க்காக சின்னதா பண்ணி 60 மீட்டர் 62 மீட்டர் பவுண்டரிஸ் 6க்கு வேல்யூவே கிடையாது. இன்னைக்கு உங்க ஷார்ட்ஸுக்கு வேல்யூ கிடைச்சது பிரேமதாசால. தட் வாஸ் வண்டர்ஃபுல் டு வாட்ச்.
லேண்ட் இல்லையே இந்தியால. எந்த கிரவுண்ட்லயுமே லேண்ட் இல்லையே. இல்லைங்க வாங்கிடல இல்லைங்க, நீங்க லேண்ட் இல்ல. பவுண்டரிய உள்ள கொண்டுறது, பவுண்டரிய வெளில எடுத்துட்டு போங்க. கேகேஆர்ல நீங்க எவ்வளவு பெரிய ஈடன் கார்டன்ஸ்ல எவ்வளவு பின்னாடி வச்சாலும் லேண்ட் இல்ல. சின்னசாமியில லேண்ட் இல்ல, எவ்வளவு பின்னாடி வச்சாலும். வாங்கிடல எவ்வளவு பின்னாடி வச்சாலும் லேண்ட் இல்ல. அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில லேண்ட் இல்ல. சேப்பாக்ல கொஞ்சம் பெருசா வைக்க முடியும். மேபி அகமதாபாத்ல கொஞ்சம் பெருசா வைக்க முடியும். வேற எதுலயும் இந்தியால அகமதாபாத்ல டெஃபினட்டா பண்ணலாம். பெருசு இல்ல. எஸ், நான் எனக்கு தெரிஞ்ச 2 கிரவுண்ட் தான் தெரியுது ப்ராப்ளி பெருசு பண்ணலாம். இது கூட சின்னதுதான். ஹைதராபாத் உப்பல் ஸ்டேடியம் கூட எனக்கு தெரியும் சின்னதுதான், பெருசு பண்ண முடியாது. அவ்வளவுதான் அந்த கிரவுண்டோட. இந்தியாவின் கண்டிஷன்ஸ் அப்படிதான் பிரியத்தம். பட் ஐ திங்க் டெஃபினெட்லி brings the bowlers into play. அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க 6க்கு ஒரு வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கு. இல்லாட்டி எல்லாமே 6 அடிக்கலாம் வந்துட்டு. நீங்க ஒரு பியூரிஸ்ட், ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபாலோவரா சொல்லிடுறீங்க. பட் பிரேதம், எனக்கு இன்னொரு கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது நோ லாங்கர் ரைவல்ரி பிரேதம். லெட்ஸ் பி ஆனஸ்ட். இந்தியா பாகிஸ்தான் ப்ளீஸ் தயவு செய்து இது ஒரு ரைவல்ரின்லாம் சொல்லாதீங்க. போல அடி வாங்குனாங்க. பாகிஸ்தான் முன்னே இருந்த டீம் கிடையாது. இந்தியா வேற லெவல்ல ஆடுறாங்க. இது நீங்க ஒத்துக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இந்தியா பாகிஸ்தான் எனிமோர் இஸ் ப்ளீஸ் அ ரைவல்ரி. சும்மா வேற ஒரு ரீசனுக்காக தான் இது எக்ஸைட்மெண்ட் வருதோ. கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தா ப்ளீஸ் கால் இட் அ ரைவல்ரி. 2 ஈக்குவலி மேட்ச் டீம்ஸ் கிடையாது ரைவல்ரி. கரெக்டா? 100%. இது ரொம்ப ஒன் சைடடா போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல இதே மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிட்டு கடைசி 15 வருஷமா இந்தியா போட்டு, ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி ரைவல்ரியே கிடையாது. அது இஸ் அப்சல்யூட்லி நோ கான்டெஸ்ட் லிட்டரலி. எஸ் 20 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஒரு டீம் ஜெயிச்சதுன்னா அது ரைவல்ரி கிடையாது. 100% ட்ரூ. தேங்க் யூ பிரேதம். கிரிக்கெட் வித் பத்ரியில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி பிரேதம். Thank you guys. Watch out for lot more content இந்த இடத்துல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. ஓகேவா? பை, டேக் கேர்.